சமீபத்தில் சென்ற தன் கணவரை ஜரத்காரு அறிந்தார். சகோதரன் விரைவாக வந்து உண்மையை சொன்னான். தபோதனரே. பிறகு அந்த பாம்புகளின் தலைவன் அந்த பெரிய விரும்பத்தகாத செய்தியை கேட்டு பரிதாபமாக இருந்த தன் சகோதரியிடம் தானும் பரிதாபமாக இவ்வாறு சொன்னான். பத்ரே, உனக்கு என்ன வேலை இருக்கிறது என்றும் எதற்காக நீ திருமணம் செய்தாய் என்றும் எனக்கு தெரியும். பாம்புகளின் நன்மைக்காக உனக்கு ஒரு மகன் இருந்தால் அவன் சர்ப்ப சத்திரத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவான். முன்பு என் தாத்தா தேவர்களுடன் இதை சொன்னார். சுபகே, அந்த முனிவரிடமிருந்து உனக்கு கரு இருக்கிறதா? அந்த ஞானியின் திருமணத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. உன்னை கேட்க எனக்கு நியாயமில்லை, ஆனால் ஒரு பெரிய காரியம் இருப்பதால் நான் உன்னை கேட்கிறேன். உன் கணவரின் கோபத்தை அறிந்து நான் அவரை பின்தொடர மாட்டேன், அவர் என்னை சபிப்பார். பத்ரே, உன் கணவரின் செயல்களைச் சொல். என் இதயத்தில் நீண்ட காலமாக இருக்கும் பயங்கரமான முள்ளை எடு. ஜரத்காரு அப்போது வாக்கியம் என்று சொல்லி நாகேஸ்வரரான வாசுகியை ஆசுவாசப்படுத்தி பதில் சொன்னாள். குழந்தைக்காக என்னிடம் கேட்டார் அந்த மகாத்மா, மகா தபஸ்வி. என் வயிற்றை காட்டி இருக்கிறது என்று சொன்னார். அவர் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை. முன்பு சொல்லாததை இப்போது எப்படிச் சொல்வார்? பாம்புகளின் தலைவனே, நீ வருத்தப்பட வேண்டாம். உனக்கு நெருப்பு மற்றும் சூரியனைப் போன்ற பிரகாசமான மகன் பிறப்பான். இப்படி சொல்லிவிட்டு, என் சகோதரரே, என் கணவர் தபோவனத்திற்கு சென்றார். அதனால் உன் மனதில் இருக்கும் துக்கத்தை விடு. இதை கேட்ட நாகேந்திரன் வாசுகி மகிழ்ச்சியுடன் அப்படியே ஆகட்டும் என்று தன் சகோதரியின் வாக்கியத்தை ஏற்றுக்கொண்டான். சாந்துவனம், மரியாதை, தானம் மற்றும் தகுந்த பூஜைகளால் தன் சகோதரியை நாகோத்தமன் பூஜித்தான். பிறகு அந்த கரு வளர்ந்தது, சூரியனைப் போல பிரகாசமாக இருந்தது. சுக்ல பக்ஷத்தில் சந்திரன் வளர்வது போல. சரியான நேரத்தில் அந்த பாம்புகளின் சகோதரி ஒரு குழந்தையை பெற்றாள். தேவர்களைப் போன்ற ஒரு குழந்தை, பெற்றோருக்கு பயத்தை போக்கும் குழந்தை. அவன் நாகராஜனின் வீட்டில் வளர்ந்தான். வேதாங்கங்களையும் பிருகுவின் மகன் சியவனரிடமிருந்து கற்றான். சிறு வயதிலேயே விரதங்களைச் செய்தான். புத்தி மற்றும் குணங்கள் நிறைந்தவனாக இருந்தான். அவனுக்கு ஆஸ்திகன் என்று பெயர் வந்தது. இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு தந்தை கருவிலேயே இருக்கும்போது காட்டிற்குச் சென்றதால் அந்த வனத்திற்கு ஆஸ்திகன் என்று பெயர் வந்தது. அவன் சிறு வயதிலேயே அங்கே சுற்றித் திரிந்தான். புத்திசாலியாக இருந்தான். நாகராஜனின் வீட்டில் கவனமாக பாதுகாக்கப்பட்டான். தேவேசன் சிவனைப் போல, தங்கத்தை கொடுப்பவனைப் போல வளர்ந்து அந்த பாம்புகளை மகிழ்வித்தான்.